மாதத்தின் 3ஆம் வாரத்திற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அதுதான் முக்கியம். எவ்வளோ பேர் வராங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்றது முக்கியம் கிடையாது. நம்ம இந்த ஞாயிறு ஆராதனையில் ஒவ்வொரு வாரமும் கலந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த நாளில் கூட நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கம் உள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுவே, அப்பா நீர் ஒருவரே எங்கள் பக்கமாக இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம், கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கடந்த வாரம் முழுதும் எங்களை காத்து ரட்சித்து எங்களை வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி. நிறைய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்து கொண்டிருக்கிறீர், எங்களால் பார்க்க முடியவில்லை ஆண்டவரே. ஆனால் நன்மையான காரியங்களை அப்பா எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்து கொண்டு வருகிறீர், அதற்காக நன்றி இயேசுவே. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வாரம் கூட உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம், நீர் பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா தேவரீர் கர்த்தாவே, இந்த ஞாயிறு கர்த்தாவே, இந்த கர்த்தாவே ஆராதனைக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து அப்பா தேவரீர், நாங்கள் அப்பா பாடுகிற பாடல்கள் ஆராதனை முழுதுமாக ஆவியானவர் அப்பா பிரசன்னத்தை கர்த்தாவே நாங்கள் உணர்வோம். தேவரீர் எங்களை முழுதுமாக பாதுகாத்து அப்பா தேவரீர் உம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் அப்பா களி கூர்ந்து அப்பா தேவரீர் அப்பா துதித்து பாட நீர் கிருபைத்தாங்க. உம்முடைய வார்த்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபைத்தாங்க தேவரீர். அப்பா எங்களை நாங்கள் அப்பா மாற்றிக்கொள்ளும், அதன்படி வாழவும் நீர் கிருபைத்தாங்க. ஆசீர்வதித்து வழிநடத்துங்கள். வராதங்களுக்காக செபிக்கிறோம், வந்து சேர நீர் கிருபைத்தாங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எல்லாம் சந்தோஷமான ஒரு பாட்டை பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தின மகிழ்வோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம், இயேசுராஜனும் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினாக மகிழ்வோம், இயேசுராஜனும் சொந்தமாயினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போய் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போய் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ள
சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பினதை அந்த ஒரு பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகத்திலே அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகத்திலே அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் ரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த வேலையில் கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை போல யார் உண்டு ஆண்டவரே அப்பா எங்களை நேசிக்க? உம்மை போல யாருண்டு அப்பா எங்களை நேசிக்க? ஆண்டவரே, பரிசுத்தரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜனே, வல்லமேல ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. God Almighty, mighty Savior, we praise you Lord. We give you all the glory, honor and praise Lord. Hallelujah. உம்மையே ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, துதிகளில் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே ஆண்டவர், எங்களை வழி நடத்தும் ஆண்டவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக கர்த்தாவே சிலுவையில் அப்பா மரிக்க செய்தீரே.
ஹல்லேலூயா. மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வைத்தீரே, இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கர்த்தாவே பரலோகத்தில் அப்பா கர்த்தாவே ஆசாரியராக, அப்பா தேவரீர் அப்பா பிரதான ஆசாரியராக அப்பா கர்த்தாவே நிற்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கும் எங்கள் ஆண்டவருக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, மகிமையின் தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவன் நீர் ஒருவரே, மகிமையின் தேவன் ஒருவரே. அப்பா கர்த்தா எங்கள் வாழ்வில் ஜெயத்தை கொடுக்கும் ஆண்டவர் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. நீர் ஒருவர் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால் வாழ்க்கை ஜெயம் ஆண்டவரே, வெற்றியின் வாழ்க்கை ஆண்டவரே. பிசாசு தோற்று போகிறான் ஆண்டவரே. நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒருவரே ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சினேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும்
ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜெயத்தின் தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்பவரே, அடையாளங்களை காட்டுபவரே நீரே அப்பா, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வெற்றி கொடியே, யெகோவா நிசியே அப்பா, உம்மை துதிக்கிறோம். நீரே எங்கள் வெற்றி கொடி ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளை எங்களை கர்த்தாவே தேவரீர் எங்களை அழைத்த தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை அழைத்த ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கைவிடார். ஹல்லேலூயா. அழைத்தவர், உங்களை அழைத்தவர் ஆண்டவர், அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உண்மையின் தேவன், அவர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் மனிதன் அல்ல. ஆண்டவர் சாமுவேலை பார்த்து அதுதான் சொன்னார். ஹல்லேலூயா. சாமுவேல், நீ வெளிப்புறத்தை பார்க்கிறாய், ஆனால் நானோ இருதயத்தை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர், நான் மாற மாட்டேன். ஹல்லேலூயா. நான் மாற மாட்டேன். ஹல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறலாம், கைவிடலாம். மனிதர்கள் கைவிடலாம். தோ நான் செய்கிறேன், தோ இப்பவே செய்கிறேன், நான் கைவிடவே மாட்டேன் உங்களை என்று சொல்லலாம். பணம், காசு, பொருள், செல்வாக்கு எவ்வளவனா வைத்திருக்கலாம். ஆனால் அது என்றைக்கும் நமக்கு கை கொடுக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரே நமக்கு கை கொடுக்கும் தேவன். நம்மளுடைய திறமைகளை வைத்தோ, அறிவு ஆற்றலை வைத்தோ எதையும் செய்ய முடியாது. கர்த்தரால் மட்டும்தான் அது முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஏற்ற ஆட்களை ஆயத்தப்படுத்தி நமக்காக ஒரு வழியை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும்
இந்த நேரத்தில் உங்களை உயர்த்த வேண்டும் என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்து கொடுப்பார். கர்த்தரை நம்பி வாழும் பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. The righteous are never let down என்பது வேத வசனம். நீதிமான்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், நீதிமான்களை ஆண்டவர் கைவிட்டதில்லை. ஆண்டவர் ஒரு நாளும் அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிட்டதில்லை. மற்றவர்கள் முன்பதாக அவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட விடமாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. கடலை இரண்டாக பிளந்தவர், யோர்தான் நதியை தடுத்து நிறுத்தினவர், எரிகோ கோட்டையை உடைத்தவர், அடிமையில் இருந்த தன்னுடைய பிள்ளைகளை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு எத்தனையோ ராஜாக்கள் எதிர்த்து வந்தார்கள். கிழக்கு மேற்கு என்று 50 ராஜாக்களுக்கு மேல எதிர்த்து வந்தார்கள், கூட்டு சேர்ந்து வந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. ஆண்டவரின் பிள்ளைகளை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நிறைவேற்றினார். உங்களை ஒரு இடத்திற்கு, வாக்குத்தத்த தேசத்திற்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் கொண்டு போவேன் என்று சொன்ன ஆண்டவர் அதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுவதில்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்படார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதுதான் சொல்கிறார், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible with God. Hallelujah. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை,
உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், ஆகும், உம்மாலேதான் எல்லாமாகும். அந்த நிலத்தை நீரூற்றாய் மாற்றுவார் நீரே ஐயா, நீரே. அவான்ற வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும்,
உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எல்லாம் ஆண்டவரால் ஆகும், எல்லாம் ஆண்டவரால் கூடும். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உங்கள் வாழ்க்கையில. கர்த்தர் செய்து கொடுப்பார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ கர்த்தரை விசுவாசித்தால், if you believe in the Lord Jesus Christ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தவர்களை அவர் கைவிட்டதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா ஒரு நாளும் கைவிட்டதில்லை. தாவீது சொல்கிறான், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பார்த்திருக்கிறேன், இதுவரைக்கும் நான் வாழ்ந்திருக்கிறேன், இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. கர்த்தர் அவரை நம்பி வந்தவர்களை கைவிட்டதில்லை என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நினைத்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைத்தார், அது உங்களுக்கு செய்து கொடுப்பார். ஆண்டவரை நினைத்து பாருங்கள். ஒரே ஆண்டவர் நமக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பிதாவை சேமிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, என் வாழ்க்கையில் இதை செய்து தாங்க ஆண்டவரே, ஹல்லேலூயா என்று கேட்போம். ஆண்டவரிடத்தில் கேட்பது தவறு கிடையாது. ஆண்டவரிடத்தில் வெட்கப்படாமல் தைரியமாக ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை எனக்கு இதை செய்து தாருங்கள் என்று கேளுங்கள். ஆண்டவர் ஒரு சித்தத்தின் படி ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வறண்ட நிலத்தை கூட நீரூற்றாய் மாற்றுபவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். வாய்க்கால்களை வெட்டி வையுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். வசனத்தில் ஆண்டவர் ஹல்லேலூயா, நீங்க வாய்க்கால்களை வெட்டி வையுங்கள், ஹல்லேலூயா, நான் தண்ணீரால் நிரப்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அதை போலவே காலையில் எழுந்து பார்த்தால் ஏதோமிலிருந்து தண்ணீரை வரவழைத்தார் ஆண்டவர். எந்த பக்கம் தண்ணீர் இல்லையோ அந்த திசையிலிருந்து ஆண்டவர் வாய்க்கால்களை நிரப்பும்படியாக, நிரம்பி வழியும்படியாக ஆண்டவர் தண்ணீரை அனுப்பினார். வனாந்தரத்தில் எங்கே தண்ணி இல்லையோ அங்கே அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் தண்ணீரை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். எங்கு உணவு இல்லையோ அந்த வனாந்தரத்தில் உணவே இல்லை. ஹல்லேலூயா. எங்க போனாலும் உணவு இல்லை. ஆனால் ஆண்டவர் வானத்திலிருந்து காடைகளை வரவழைத்தார். அந்த ஜனங்கள் உணவு கொடுக்க ஆண்டவர் காடைகளை வரவழைத்தார். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். தேவ தூதர்கள் உண்ணும் உணவை ஆண்டவர் கொடுத்தார். அந்த மன்னாவை சாப்பிட்டு அந்த ஜனங்கள் பசியை தீர்த்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உங்கள் வாழ்க்கையிலே. நீ கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது, விசுவாசத்தில் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். மகளே, மகனே, ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு உன் வாழ்க்கையை. ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, மனிதன் எப்படி வேணாலும் சொல்லட்டும், யார் வேணாலும் எப்படி வேணாலும் என்னை பத்தி பேசட்டும், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனிதர்கள் எனக்கு எதிராக நிற்கலாம், சூழ்ச்சி செய்யலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. தாவீதுக்கு எதிராக ஏராளமான மக்கள் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். அவனை வீழ்த்தி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அவனை கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ தாவீது மேலே கையை வைக்க விடவில்லை. கர்த்தர் தாவீது மேலே கையை வைக்க விடவில்லை. சவுலால தாவீது மேலே கையை வைக்க விடவில்லை. ஏனென்றால் தாவீது கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை. அதனால் ஆண்டவர் சவுலை
தாவீது மீது கை வைக்க விடவில்லை. அதை போல உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பி நீ வாழும் பொழுது, when you believe and trust in the Lord, God will never let you down. Hallelujah. ஆண்டவரை நம்பி வாழு. Hallelujah. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன் வாழ்க்கையில விசுவாசி, உன் வாழ்க்கையில விசுவாசி. என் ஆண்டவர் எனக்காக இதை செய்வார். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட வண்ணமாக, வியந்து போகும் வண்ணமாக, எப்படி இது நடந்தது, இது எப்படி உனக்கு மட்டும் நடந்தது என்று கேட்பார்கள். அப்பொழுது நீ சொல்வாய், இது கர்த்தரால் நடந்தது. நான் நம்பி இருக்கும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அவர் செய்து கொடுத்தது இது என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய அறிவினால் அல்ல, என்னுடைய திறமைகளால் அல்ல, என்னுடைய பணத்தினால் அல்ல, என்னுடைய செல்வாக்கினால் அல்ல, என்னுடைய ஆள் பலத்தினால் அல்ல. கர்த்தரே இது எனக்கு செய்து கொடுத்தார் என்று சொல்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். நீ கர்த்தரை நம்பி விசுவாசித்து அவர் பின்பதாக நீ நடந்து வந்தால் அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொடுப்பார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசியுங்கள். First believe that God can do everything in your life. முதல் நீ விசுவாசி. நீ எவ்வளவு பெரிய கிறிஸ்துவன். நான் 10 வருஷமா கிறிஸ்துவனா இருக்கிறேங்க, என் தலைமுறையா நான் கிறிஸ்துவனா இருக்கிறேங்க, இது ஆண்டவர் பார்க்க போவதில்லை. அது ஒரு அங்கீகாரம் கிடையாது. உன் விசுவாசம்தான் ஆண்டவருக்கு அங்கீகாரம். நீ கர்த்தரை விசுவாசிக்கிறாயா என்று பார்க்க போகிறார். ஐயா, நான் இவ்வளவு நாளாக கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், ஐயா நான் கர்த்தருக்காக ஓடுகிறேன், அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க போவதில்லை. ஆண்டவர் சொல்வது இதுதான், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நீ தயாராய் இருக்கிறாயா என்று கேட்கிறார் ஆண்டவர். கடைசி நாட்களில் ஆண்டவரே நான் உமக்காக இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் நான் அறியேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்வது இதுதான், என்னுடைய சித்தத்தின்படி நீ நடந்தால், கர்த்தருடைய சித்தத்திற்காக நீ வாழ்ந்தால், விசுவாசத்துடன் ஆண்டவர் பாதையில் நீ நடந்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசியுங்கள், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. 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 உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில. அப்பா, உம்மையே உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையை ஆராதிக்கிறோம், உம்மையை போற்றுகிறோம், உமக்கே எல்லா துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். ஏனென்றால் நீர் பாத்திரர், நீர் துதிகளுக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்போம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், போலொரு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் நிறைத்திடுமே. உந்தன் பரிசுத்த ஆவியா என்னையும் பிடுமே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜீசஸ் லார்ட், ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர் அப்பா. எங்களை காத்து வழிநடத்தும் ஆண்டவர் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி அப்பா. அப்பா தேவரீர் எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில. we surrender our lives to you Lord Jesus. hallelujah. எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே. ஓ ரபா தசந்தர கபரபா ரிக்கரபா தூரமா ரிஹதுரபா சிக்கர கபரபதர். hallelujah. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீரே பரிசுத்தர், எங்களை வழிநடத்தும் தேவன் நீர் ஒருவரே. ரூராதா பாதி சிந்தர கபரதுரபரபா. ஹல்லேலூயா. உங்களை கைவிட மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களை விடுவிப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ரூபா தி சிந்தர கபருபதோ, நீ தைரியமாக போ, கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ரஷீந்தர கபருபதோ சிம்மதர கரை கரபதரபா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நான் உன்னுடைய செல்வேன், நீ தைரியமாக போ என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே அப்பா, உம்மையே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க கர்த்தாவே. தேவரீர் அப்பா, உடைய வார்த்தை மூலம் எங்களோட பேசுங்க கர்த்தாவே. தேவரீர் அப்பா, அடியேனை தாழ்த்துகிறேன் அப்பா. தேவருடைய வார்த்தை மூலம் பேசுங்க, கற்றுத்தாங்க தேவரீர். இந்த வேலையில கூட சுகவீனம் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகளும் விட்டு விலகுவதாக. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட வியாதியாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டல்ல எங்க இருந்தாலும் சரி, அந்த வியாதி விட்டு விலகுவதாக. வியாதியே உனக்கு அதிகாரம் கிடையாது, ஏனென்றால் இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஹல்லேலூயா. உனக்கு அதிகாரம் கிடையாது, வெளியே போ வியாதியே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம் சுகத்தை. ஹல்லேலூயா. எல்லா பலவீனங்கள், எல்லா சுகவீனங்கள், எல்லா வியாதிகளை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தா. எல்லா கடன் பிரச்சனைகளை ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்திலே கட்டுகளை உடைக்கிறோம் கர்த்தாவே. எந்த கடன் பிரச்சனை இருந்தாலும்
எந்த கட்டுகள் இருந்தாலும், பிசாசின் கோட்டைகள் இருந்தாலும், இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம், உடைக்கிறோம் அந்த கோட்டைகளை. ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மையே துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையா உம்முடைய வல்ல நாமத்துக்கு இருக்கிறோம். ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ. ஹல்லேலூயா. இந்த மே மாதம் 3ஆம் வாரத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தில் ஒவ்வொரு மாதம் ஒரு தலைப்பில் ஒரு செய்தியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் தலைப்பில் செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாதத்தின் செய்தி தலைப்பு என்ன? கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் தலைப்பு என்ன? கர்த்தர். God is abundant in mercy and love. கர்த்தர் அன்பிலும் இரக்கத்திலும் அதிகமாக நம்மை நேசிக்கிறார், விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. அதில் நம்ம ஒரு வசனத்தை மறுபடியும் பார்த்து கொண்டு இருந்தோம். என்ன வசனம்? யோனாயின் புத்தகம், யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். பாருங்க, 4 காரியங்கள் இந்த வசனங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு வாரமும். முதலாவது துதியின் சத்தம் என்ற வார்த்தையை நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் கிவிங், துதியின் சத்தம் என்ற வார்த்தையை நாம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம். போன வாரம் நாம் பார்த்தது பலி கொடுப்பதை பற்றிய, சாக்ரிஃபைஸ், பலி கொடுப்பதை பற்றி நாம் பார்த்தோம். அதில் பலிகள் ஆண்டவர் எப்படி ஏற்றுக்கொள்கிறார், எந்த பலியை ஆண்டவர் வேண்டாம், பலிக்கு பதிலாக ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை போன வாரம் நாம் பார்த்தோம். பலி அவசியம் இல்லை அப்பா, உன்னுடைய பலிகள் எனக்கு அவசியம் இல்லை, ஆனால் உன்னுடைய லாயல்ட்டி, உன்னுடைய கிருபை, நீ காட்டும் விசுவாசம், இதெல்லாம் எனக்கு அவசியமாக இருக்கிறது என்று ஆண்டவர், ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல், இந்த மாதிரி பல காரியங்களை போன வாரம் பார்த்தோம். கரெக்டா? இந்த வாரம் நாம் பார்க்க போகிற அதே அந்த பலிகளில் நாம் முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பலியானார். Lord Jesus Christ is the greatest sacrifice that the world can receive. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பலியாக நமக்கு கொடுக்கப்பட்டவர். அந்த பலியை தான் நாம் வசனம், வார்த்தை மூலமாக பார்க்க போகிறோம். பாருங்க, முதலாவது ஒரு பலியை ஆண்டவர் கொடுத்தார். யாருன்னா பரலோக பிதா. பரலோக பிதா முதலாவது ஒரு பலியை கொடுக்கிறார். அது என்னன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அதுதான் இருக்கிறதுலேயே ஒரு பெரிய பலியாக இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் அதிகமாக நேசித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை. உலகத்தில் ஒவ்வொரு வாட்டியும் அந்த வசனத்தை ஆண்டவர் பேசும்பொழுதெல்லாம், பிதா பேசும்பொழுதெல்லாம், இவர் என் நேசகுமாரர், இவர் என் நேசகுமாரர், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு வாட்டியும் சொன்னார். ஆனால் பாருங்க, ஆச்சரியம், அந்த பிரியமாய் இருக்கிற அந்த மகனை, ஒரே குமாரனை ஆண்டவர் பிதாவானவர் இந்த உலகத்திற்கு நமக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. பாருங்க, கிரேட்டஸ்ட் சாக்ரிஃபைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான, இப்போ நம்மளை சுட வந்தா, இப்போ நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்ன வேணா சுட்டுருங்க, ஆனால் என் பிள்ளைங்களை விட்டுருங்க தான் சொல்லுவோம். கரெக்டாக இல்லையா? ஏனென்றால் நம் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம், என்ன வேணா சுட்டுருங்க, ஒரு புல்லட்டை எடுக்கிறதுக்கு கூட நம்ம தயாராக இருப்போம். யாருக்காக?
நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்ம மகனுக்காக, நம்ம மகளுக்காக. ஏனென்றால் அதுதான் சாக்ரிஃபைஸ். ஆனால் பாருங்க, இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாக அனுப்புகிறார். அப்போ பாருங்க, எவ்வளவு பெரிய இருதயம் ஆண்டவருக்கு வேணும். கிரேட்டஸ்ட் ஹார்ட், த கிரேட்டஸ்ட் சாக்ரிஃபைஸ். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பலியை ஆண்டவர் உருவாக்குகிறார். அது ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி, ஏதோ ஒரு 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 ஆடோ, ஒரு புறாவோ இல்லை. தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பலியாக அனுப்பினார். உலகத்தில் இருக்கும் நான் அதிகமாக சிந்தனை செய்து, எப்படி ஆண்டவரை இதை செய்தீர், எப்படி ஆண்டவரை இதை செய்தீர் என்று வியக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? அவர் நேசித்த ஒரே குமாரன் அவரை அனுப்பினார். பாருங்க, மனிதன் நல்லவர்களாக இருந்து ஆண்டவர் அனுப்பினா கூட சரி, அப்பா அவங்களாம் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்காக நீ பலியாக அப்படின்னு சொன்னா கூட ஓகே, ரைட்டுன்னு சொல்லலாம். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? நீ பாவியாய் இருக்கும் பொழுதே கர்த்தர் அவருடைய குமாரனை பலியாக அனுப்பியிருக்கிறார் என்று சொல்கிறது. அப்போ நான் பாவியா இருக்கிறேன், நான் இன்னும் ரட்சிக்கப்படலை, எனக்கு ரட்சிப்பு மீட்பு தேவைப்படுது. அப்போ பிதாவானவர் நம்ம கிட்ட ஒன்றுமே நல்லதில்லை, ஒன்றுமே சரியில்லை. அப்போ பிதாவானவர் என்ன செய்கிறார்? அனுப்பினார் அவருடைய ஒரே குமாரனை. அதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு தியாகம், ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு பலி என்றால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினது. ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கு தான் இந்த யோவான் 3:16 வசனத்தை, ஜான் 3:16 பார்த்தீங்கன்னா, இந்த யோவான் 3:16 எப்பொழுதும் மனப்பாடமாக வைத்துக் கொள்வார்கள். ஏன் இந்த வசனத்தை மனப்பாடமாக வைத்துக் கொள்கிறார்கள்? எல்லா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களை யோவான் 3:16 மனப்பாடம். ஏன் அப்படின்னா, பிதாவினிடத்தில் செய்யப்பட்ட ஒரு பெரிய பலி, ஒரு பெரிய தியாகம் இந்த உலகத்திற்காக, உங்களுக்காக, எனக்காக, நம்ம குடும்பத்திற்காக, நம்ம பிள்ளைகளுக்காக செய்யப்பட்ட தியாகம் இதுதான். படிங்க அந்த வசனத்தை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிதாவானவர் நேசித்ததினால் எவ்வளவாக சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 கைகளை நீட்டி இவ்வளவாக நான் உங்களை நேசித்தேன், அதற்காக என்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் அனுப்புகிறேன் என்கிறார் பிதாவானவர். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பிதாவானவருடைய தியாகம், பிதாவானவருடைய சாக்ரிஃபைஸ், அந்த பலி கொடுக்கும் உணர்வு, அந்த இருதயம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிதாகி இருக்கிறது. அதுதான் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எப்பொழுது வேதத்தை தியானித்தாலும் சரி, நீங்கள் எப்போ அமர்ந்து உட்காந்து என்ன இந்த பைபிள் அப்படி என்ன இருக்கு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வரணும். பிதாவானவர் அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பாமல் இருந்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பாமல் இருந்தால் நமக்கு ரட்சிப்பு கிடையாது. அந்த ரட்சிப்பை அவர் செய்து கொடுத்தார். அது இயேசு கிறிஸ்து மூலமாக செய்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க பலியாக என்ன கொடுத்தார். படிங்க, எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை பலியாக கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எதை பலி கொடுத்தார்? நாம் முதல்ல பார்க்கிறோம், பிதாவானவர் என்ன பலி கொடுத்தார். பலிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம், சாக்ரிஃபைஸை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிதாவானவர் செய்த மிகப்பெரிய சாக்ரிஃபைஸை பார்த்தோம். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பலி கொடுத்தார். அவர் பலி கொடுத்ததால் அந்த இரத்தத்தை வைத்துக்கொண்டு பரலோகத்தில் இருக்கும் ஆலயத்தில் அவர் பிதாவுக்கு முன்பதாக தன்னுடைய இரத்தத்தை வைத்துக்கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் அங்கே நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரதான ஆசாரியர் யார்? நமக்காக யார் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? நமக்காக யார் பேசுறாங்க? இந்த உலகத்தில் பாருங்க, நமக்காக பேசுறதுக்கு யார் இருக்கிறாங்க? யாரும் கிடையாது. அதிகபட்சமாக அப்பாவோ அம்மாவோ இல்லை யாரா கூட நண்பர்களோ அப்படின்னு. அதுவும் பிரச்சனை பெருசாக இருந்தால்
போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது, இல்லை கோர்ட் வரைக்கும் போகுது, இல்லை பிரச்சனைகள் பெருசாக இருந்தால் யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க, தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் நமக்காக நிற்கிறார். அவர் தான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள ஆண்டவர், அவர் பரலோகத்தில் இருக்கிறார். வசனம் அதான் சொல்கிறது, அவர் உங்களுக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. The greatest sacrifice. Hallelujah. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக என்னங்க செய்தார் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு பரலோகத்தில் நிற்கிறார் உங்களுக்காக. ஹல்லேலூயா. அதுதான் இருக்கிறதுலே பெரிய சாக்ரிஃபைஸ். வசனம் சொல்கிறது, நாம் மறந்தவே கூடாது, என்னையா பெரிய கிறிஸ்தவம், என்னையா பெரிய பைபிள் அப்படின்னு ஒரு நாளும் நம்ம யோசித்துக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாயிருக்கிறார், அவர் இரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரைட். அடுத்தபடியாக ஒரு வசனம் படிங்க, எபிரேயர், அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பலியிடப்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்காக பலியாக கொடுத்தார் என்று பார்த்தோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பலியாகப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம், பாருங்க 5ஆம் வசனம் படிங்க. 5ஆம் வசனம், அதே 5ஆம். அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். பாருங்க, ஆண்டவர் பிதாவானவர் ஒரு சரீரத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாக்குகிறார். அந்த பரிசுத்த சரீரம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பலியாக கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, என்ன பலியாக ஆண்டவர் கொடுத்தார் என்று கேட்கலாம். What did Jesus Christ sacrifice? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சிலுவையில் மரித்தார், அதுவா பலி அப்படின்னு கேட்கலாம். வசனம் சொல்கிறது, முதலாவது அவர் இரத்தத்தை நமக்கு பலியாக சிந்தினார். அவர் இரத்தத்தை நமக்கு சிந்தி இன்றைக்கு பரலோகத்தில் நிற்கிறார் நமக்காக பிரதான ஆசிரியர். அது ஒரு பலி. 2ஆம் பலியாக அவர் சரீரம் பிக்கப்பட்டது. அவர் சரீரத்தை பலியாக கொடுக்கிறார். அவருடைய சரீரம் அவருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு அந்த சரீரம் பலியாக கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீர்கள் என்றால் என்ன, ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுப்பார்கள். ஆனால் ஆட்டுக்குட்டியின் இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவாது, நம்முடைய பாவங்களை கழுவ முடியாமல் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவினது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நம்முடைய எல்லா பாவங்களையும் நமக்கு ஆண்டவர் நேராக போய் சந்திக்க அந்த திரையை கிழிப்பது போல அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது என்பதுதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். என்ன ஆயிற்று? ஏன் அந்த திரை இரண்டாக கிழிந்தது? ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இரண்டாக கிழிக்கப்பட்டது, பிக்கப்பட்டது. அதை தான் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, 3ஆம் காரியமாக படிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன், ஒரே பலி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை கொடுத்தார். ஒரே பலியால் எல்லாமே பூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறது. Everything was made perfect by one sacrifice, that is the life of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் கொடுத்ததினால் எல்லாம் பூர்ணமாக்கப்பட்டது, பெர்ஃபெக்ட் ஆனது என்று வசனத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பலியாக கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பலியாக கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் பலியாக கொடுக்கப்பட்டது. இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னு கேட்கிறோம் பார்த்தீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய எல்லாவற்றையும் பலியாக சிலுவையில் கொடுத்தார். இன்றைக்கும் ஜீவனோடு நிற்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக செய்தது. பிதாவானவர் நமக்காக பலியாக செய்தது என்ன? இதை தான் பார்த்து கொள்கிறோம். இது போன வாரம்
நம்ம முடிக்காமல் இருந்த ஒரு விஷயம். அதனால தான் இதை முடிக்கிறேன். ஏனென்றால் பலிகள் வெறுமை நாம் என்ன செய்யணும்னு மட்டும் இல்லை, ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை பார்க்காமல் நாம் பலிகளை முடிக்கக்கூடாது. அதனால்தான் இந்த வாரம் இதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். பலிகள் ஆண்டவர் நமக்காக பலியானார் என்பதை. ஹல்லேலூயா. இந்த வாரத்தின் செய்தியை பார்த்தோம் என்றால் நாம் கொடுக்க ஒரு வாக்கு, நம்ம கொடுக்குற வாக்குகள், நம்ம சத்தியம் பண்ணுற பார்த்தீங்களா வாக்குகள், அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். 4 காரியத்தில் 3ஆம் காரியம் என்ன? யோனா என்ன சொல்கிறான் படிங்க. அந்த யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோனா என்ன சொல்கிறான்? அந்த வாக்கை நான் நிறைவேற்றுவேன், நான் கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றுவேன் என்கிறான் யோனா. அவன் மீன் வயிற்றிலிருந்து இந்த ஜெபத்தை செய்கிறான். ஆண்டவரே, நான் ஒரு வாக்கை கொடுத்தேன், என்ன நினைவே பட்டணத்திற்கு போய் நான் சத்தியத்தை சொல்வேன் அப்படின்னு வாக்கை கொடுத்தேன், அதை நிறைவேற்றுவேன் என்கிறான். படிங்க. யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ஆமா, நான் பண்ணிய பொருத்தனையை நான் செலுத்துவேன். ஒரு பொருத்தனை நீங்கள் செய்தால் அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பொருத்தனை என்றால் என்ன? பொருத்தனை நிறைய செய்யலாம், நிறைய பொருத்தனைகளை செய்யலாம். ஹல்லேலூயா. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க, பொருத்தனை செஞ்சுன்னு போகிறாங்க. என்ன பொருத்தனை செஞ்சுன்னு போகிறாங்க? வேளாங்கண்ணிக்கு போனால் மொட்டை அடிச்சுட்டு வரேன்றாங்க. கரெக்டாக இல்லையா? போயிட்டு முடியை குத்துட்டு வந்துடுறாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் போங்க வேளாங்கண்ணிக்கு, ஆனால் மறுபடியும் வளர்றதை ஏன் போய் பொருத்தனையாக கொடுத்துட்டு வரீங்க? ஒரு கையை கொடுத்துட்டு வந்துடுங்க. கொடுப்பீங்களா பொருத்தனையை? ஒரு கையை வளராதில்ல திருப்பி, அது இல்லை ஒரு காலை கொடுத்துட்டு வந்துடுங்க. பொருத்தனையை கொடுக்க மாட்டீங்களா? ஏன்? அது வளராதில்ல. மொட்டை அடிக்கிறதுக்கு மட்டும் போய் ஏன் மொட்டை அடிச்சு போய் போகிறீங்க? பொருத்தனை அது திருப்பி வளர்ந்துடும், அதனால் போகிறீங்க வேளாங்கண்ணிக்கு. கரெக்டாக இல்லையா? இது என்னையா பொருத்தனை? எப்படி இது பொருத்தனை ஆகும்? உனக்கு மறுபடியும் திரும்பி கிடைத்து விடுகிறது, அது எப்படி பொருத்தனை ஆகும்? அது பொருத்தனை அல்ல. எது உனக்கு மறுபடியும் கிடைக்காதோ, எது உனக்கு இழந்து போகிறியோ வாழ்க்கையில, இதை ஆண்டவருக்காக கொடுத்து விட்டேன், இதை நான் கொடுத்து விட்டேன் என்பது சொல்வதுதான் பொருத்தனை. திருப்பி மறுபடியும் முளைக்கிறத போய் பொருத்தனைன்னு சொன்னா என்ன? பாருங்க, வேத வசனத்தில் நாம் பார்க்கலாம், ஒருவர் பொருத்தனை செய்கிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். பாருங்க, அன்னாள் அன்றைக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தாள். அவளை கேலி செய்து கொண்டே இருந்தார்கள். அவளுக்கு பிள்ளை இல்லை. சுற்றி இருந்தவர்கள் கேலி, அவளுக்கு மன வருத்தம். ஆனால் அவள் செய்த மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன? கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை செய்தாள். என்ன செய்தால்? இனிமேல் எனக்கு நீர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால், அப்படிதானே போட்டிருக்கு, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். பொருத்தனை நீங்கள் செய்தால் சரியாக செய்ய வேண்டும். ஒரு பொருத்தனை ஆண்டவருக்கு செய்கிறீர்கள் என்றால் என்ன வேண்டும், எப்படி வேண்டும், நான் என்ன செய்வேன் என்றதை சரியாக பொருத்தனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, அன்னாள் இப்படி சொல்லவில்லை, ஆண்டவரே நீங்கள் கொடுத்தா கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எப்போனா கொடுங்க, ஆனால் நீங்கள் கொடுத்தா ஒரு குழந்தைய கொடுத்தா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எப்போ கொடுப்பேன்னு தெரியாது, ஆனால் நான் கொடுப்பேன். இப்படியெல்லாம் பொருத்தனை அன்னாள் செய்யவில்லை. அவள் தெளிவாக ஜெபம் பண்ணுகிறாள், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாங்கன்னு கேட்குறான். கரெக்டாக இல்லையா? எந்த பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாங்கன்கிறார். அந்த ஆண் பிள்ளையை தாங்க, நான் அந்த பிள்ளையை உங்களுக்கு மறுபடியும் சபையில் தருகிறேன். அவன் வாழ்நாளெல்லாம் பொருத்தனை செய்கிறா, அவன் வாழ்நாளெல்லாம் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வேலையை செய்வான். ஹல்லேலூயா.
இப்போ பாருங்க, பொருத்தனை எவ்வளவு ஒரு வல்லமையானது. ரைட்டா? பொருத்தனை செய்தால் ஆண்டவருக்கு நீங்கள் நிறைவேற்றிதான் ஆக வேண்டும். ஒரு காரியம் நமக்கு வேண்டும் என்றால் பொருத்தனை செய்வதில் தவறு கிடையாது. ஆண்டவரிடத்தில் பொருத்தனை செய்தால் ஆண்டவர் நிறைய காரியங்களை வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். பாருங்க, நான்லாம் நல்ல வேலையில் இருந்தேன். கரெக்டா? நல்ல வேலையில் இருந்தேன். ஆனால் வேலையை விட்டு விட்டு ஊழியத்திற்கு வந்து விட்டேன். எப்படி நம்ம ஊழியத்துக்கு வந்து ஆண்டவர் நம்மை அழைத்தார்? எப்படி அழைத்தார்? எப்படி என்னை ஞாபகம் வச்சுக்கினாரு? சின்ன வயசில் ஒப்பு கொடுத்தோம், ரைட்டு. ஒரு 8வது படிக்கும் போது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அப்படியே இப்போ ஸ்கூலில் படித்தோம், காலேஜில் போனோம், வேலைக்கு போனோம், கல்யாணம் ஆச்சு, அப்படி இப்படின்னு இருந்தோம். எப்படி ஆண்டவர் நம்மளை ஞாபகம் வைத்து கொண்டார்? எதனால் அப்படின்னு யோசித்துப்பாங்க. அப்போ ஒரு நாள் அம்மா தான் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க, இல்லைடா, உன்னை 8 வயசு இருக்கும்போது 8 நாள் இருக்கும் பொழுது நான் கடவுளுக்கு பொருத்தனை பண்ணி ஒப்பு கொடுத்துட்டேன். என்ன செஞ்சீங்க? கடவுளுக்கு பொருத்தனை பண்ணி ஒப்பு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு. ஆமாடா, இந்த மாதிரி 8 நாள் தான் ஆச்சு உனக்கு குழந்தையா இருக்கும்போது. அந்த சர்ச்சில் போய் ஆண்டவரே, இது உங்களுடைய பிள்ளை, உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டாரு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. அதான் ஆண்டவர் என்ன செய்தார்? ஞாபகம் வச்சுக்கினார். எங்கள் அம்மா மறந்துட்டாங்க, எனக்கு தெரில, நான் மறந்துட்டேன், எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கின்னு சரியான நேரத்தில் சரியான டைமில் வா மகனேன்னு இழுத்துன்னு வந்துட்டார். யாராலையும் எதுவும் செய்ய முடியல. கரெக்டாக இல்லையா? யாரால் தடுக்க முடிச்சா? உன்னால் தடுக்க முடிச்சா? இல்லை. அவங்களால தடுக்க முடிச்சா? இல்லை. யாராலையும் தடுக்க முடியல. ஏன்? ஆண்டவர் முன்குறித்ததை, ஒரு பொருத்தனை என் தாய் செய்து விட்டார்கள். அந்த பொருத்தனையை ஆண்டவர் நினைவு வைத்திருக்கிறார், ஊழியத்தில் அழைத்திருக்கிறார். எப்பொழுதும் பொருத்தனை செய்தால் நீங்க மறந்துடலாம், ஆனால் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அதை ஞாபகம் வைத்து கேட்பார், நீ இந்த பொருத்தனை செஞ்சியே என்ன அப்படின்னு. கரெக்டா இல்லையா? என் பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்ப்பேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் கேட்பார், பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்த்தியா அப்படின்னு கேட்பார். நீ பொருத்தனை பண்ணல, வளர்த்தியா அப்படின்னு கேட்பார். ஸோ பொருத்தனை இந்த இடத்துல பாருங்க, அன்னாள் ஒரு பொருத்தனை செய்கிறாள். அந்த பொருத்தனையை ஆண்டவர் பார்க்கிறார். படிங்க, அந்த 21ஆம் வசனம் படிங்க. 21ஆம் வசனம். அதே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21ஆம். என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அப்புறம் படிங்க. அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். பாருங்க, அன்னாள் தைரியமாக ஒரு விஷயத்த சொன்னார். இப்போ அன்னாள் மாற்றி கூட பேசலாம், ஏன்னா குழந்தை வந்துடுச்சு. பிள்ளை வந்த பிறகு சொல்லியிருக்கலாம், இப்போ அனுப்பலைங்க, நானே வச்சுக்கிறேங்க, அது குழந்தைய நம்ம கொடுக்க. எல்கானா கிட்ட சொல்லணுன்ற அவசியம் கூட கிடையாது, ஏன்னா எல்கானாக்கு தெரிய கூட தெரியாது. ரைட்டா? இந்த பொருத்தனை அன்னாள் செய்திருக்கிறாள்ட்டு. ஆனால் அன்னாள் அதை, இது சரியானது, இது கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும், ஏனென்றால் நாம் இந்த குழந்தையை கர்த்தருக்கு கொடுக்கிறோன்னு பொருத்தனை செய்ததால் அவள் அந்த வாக்கை நிறைவேற்ற குழந்தையை சரியான வயது வரைக்கும் அவள் வளர்க்கிறாள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவருக்கு நாம் ஒரு வாக்கை கொடுக்கிறோம் என்றால் அந்த வாக்கை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த வாக்கை அன்னாள் நிறைவேற்றுகிறார். படிங்க அப்படியே அந்த 26ஆம் வசனம், 27, 28 படிங்க. அப்படியே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 26, 27, 28. அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். பாருங்க, நான் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்தேன் இந்த பிள்ளைக்காக, அதனால இந்த பிள்ளையை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி அவள் அந்த பிள்ளையை, அவளுக்கு பிறந்த ஒரே பிள்ளை, முதல் பிள்ளை கர்த்தருக்கு கொடுத்து விட்டு சென்று விட்டாள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு பலி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எப்பொழுது என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட். ஹல்லேலூயா.
எப்பவுமே என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்குறீங்க, ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு யோசிக்கிறீங்க. எது கொடுத்தாலும், காணிக்கை கொடுத்தாலும் சரி, கர்த்தருக்கு இந்த நியூ இயரில் ஒரு ரெசிப்ட் எடுத்திருப்பீங்க. 1ஆம் தேதி நியூ இயரில் ஆண்டவரே நான் உங்களுக்காக இது செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், எதை நீங்கள் செய்தாலும் சரி, ஆண்டவருக்கு ஒரு வாக்கை கொடுக்குறீங்க, ஆண்டவருக்கு நான் இது செய்ய போகிறீங்கன்னா எப்பவுமே ஃபஸ்ட்டாக இருக்கணும், எப்பவுமே பெஸ்ட்டாக. அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு பலியை கொடுக்கிறார். பாருங்க, படிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த இடத்தில் பலி கொடுக்கிறார் ஒருவர். முதல் பலி, அதாவது மனிதர்களால் செய்யப்பட்ட முதல் பலி. ஆண்டவர் முதலாவது பலி கொடுத்து விட்டார், ஆனால் மனிதர்களால் செய்யப்பட்ட முதல் பலி இதுதான். படிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்காக காணிக்கையாக கொண்டு வந்தார். அப்புறம் ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். கர்த்தர் ஆபேலின் காணிக்கைகளை அங்கீகரித்தார். காயனின் பலிகளை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் என்று பார்த்தால் வசனம் தெளிவாக சொல்கிறது, கொழுத்த கன்றுகள், முதல் கன்றுகள், ஃபர்ஸ்ட் பார்ன் அண்ட் த பெஸ்ட் ஃபேட்டி, அதாவது கொழுத்த கன்றுகளை பெஸ்ட்டாக அவங்ககிட்ட இருந்த ஆடுகளில் எது பெஸ்ட்டோ அதை எடுத்து கொண்டு வந்து ஆண்டவர் இடத்துல கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, எதை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும்? ஏதோ ஒன்று என்கிட்ட இருக்கு அதனால கொடுக்குறேன் கிடையாது. ஏதோ ஒன்று, அப்பா என்கிட்ட 10 ஐட்டம் இருக்கு, 10 சட்டை இருக்கு, அதில் ஒரு சட்டை கொடுக்குறேன் அவசியம் இல்லை. நம்ம கொடுத்து தான் ஆண்டவர் வளரணும்னு எதுவும் கிடையாது, ஆண்டவரை காப்பாற்றணும்னு எதுவும் கிடையாது, கொடுக்கவே அவசியம் கிடையாது. ஆண்டவருக்கு கொடுப்பது, நீங்கள் ஒரு வாக்கை கொடுத்தீர்கள், ஒரு 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 சத்தியம் பண்ணி இதை நான் செய்ய போகிறேன் ஆண்டவருக்கு என்று சொல்கிறீர்கள் என்றால், அந்த வாக்கை பெஸ்ட்டாக இருக்கணும், எப்பவுமே ஃபஸ்ட்டாக இருக்கணும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் அன்றைக்கு காயன் ஏபேல் 2 பேர் ஆபேலும் பலி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அவன் இருதயத்திலிருந்து தேடுறான், அந்த ஆடுகளில் எவ்வளோ ஆடுகளை வைத்திருப்பான், தேடுகிறான். முதல் கனி, ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு போட்டிருக்கு வசனத்தில், ஃபர்ஸ்ட் பார்ன் முதல் கனியையும் இருக்கிறதுலே கொழுத்த கன்றையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் பலி கொடுக்கிறான். அப்போ அவன் இருதயத்தை பாருங்கள், ஆபேலின் இருதயம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பெஸ்ட்டாக்குறது தான் ஏன் கொடுக்கணும், ஆண்டவருக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டாக தான் ஏன் தரணும். ஏதோ ஒன்று குருடு நொண்டி, இது சரியில்லை, இது 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 உடஞ்சி போயிருக்கு, இதை குத்தலாம், இதை கொடுப்பதல்ல. உன்னால் இதுதான் இருக்கிறதுலே சிறந்தது, அதை கொடு ஆண்டவருக்கு என்கிறார் ஆண்டவர். அதை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் ஆபேல் இடத்தில். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு ஒன்று கற்றுக்கொள்கிறோம்னா, யோனா என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, உமக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன், நான் நினைவே பட்டணத்துக்கு போகணும்னு யோசித்தேன், ஆனால் நினைவே பட்டணத்துக்கு போகாமல் தர்ஷீஷ்க்கு போயிட்டேன். ஆனால் இன்றைக்கு நான் செய்ய போவது என்ன? மறுபடியும் நான் நினைவே பட்டணத்துக்கே போக போகிறேன் என்றால் நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்றான். அந்த வாக்கை போல, ஆபேலின் வாக்கை போல, அன்னாளின் வாக்கை போல ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். என்ன? நீ முதல் கனியையும் உன்னுடைய பெஸ்ட்டையும் ஆண்டவருக்கு தாண்ட. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்காக அதை செய்கிறோம் என்றால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? உன் பெஸ்ட்டை நீ தாண்ட. கரெக்டா இல்லையா? ஏதோ ஒன்று ஆண்டவருக்கு செய்கிறேன், தேவையில்லை, அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. இப்போ நம்மளுடைய ஊழியத்தோட பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று வாங்குகிறோம், ஒரு டிவி வாங்குகிறோம், ஒரு கேமரா வாங்குகிறோம், இல்லை ஒரு மைக் வாங்குகிறோம், ஏதோ ஒன்று வேணால் ஏதோ ஒன்று வாங்குவோம் அப்படின்னு வாங்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா, இருக்கிறது தேடுவோம், இந்த காசுக்கு என்ன பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தேடி பிடிச்சி அந்த பெஸ்ட்டை வாங்குவோம். ஏன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்வது இதுதான், கடவுளுக்கு செஞ்சால் எது இருந்தாலும் பெஸ்ட்டாக தான் செய்யணும். சும்மா ஏதோ ஒன்று வாங்கி போடக்கூடாது. மலிகமான சீப்பான பொருள் நிறைய இருக்குது, 1000 ரூபாய்க்கு வாங்குகிற பொருள் நிறைய இருக்குது, 1000 ரூபாய்க்கு வாங்கி போடலாம், அது பார்த்துக்கும், அது வேலையை பார்த்துக்கும். ஒரு ஸ்பீக்கரோ ஒரு மைக்கோ 1000 ரூபாய் கூட வாங்கி போடலாம்.
ஆனால் கர்த்தருடைய பணிக்கு அப்படி செய்யக்கூடாது என்பது ஆணித்தரமாக விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவருக்கு கொடுத்தால் பெஸ்ட்டை கொடு, இல்லை கொடுக்கவே கொடுக்காத, தேவையில்ல, அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு உன்னுடைய உடஞ்சி போன பொருளையும் தேவையில்லாத பொருளையும் ஏதோ ஒன்று கொடுக்குறேன்ற அவசியம் இல்லை. வாக்கு பண்ணினால் ஆண்டவருக்கு சரியானதை வாக்கு பண்ணு என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்தில் நமக்கு எடுத்துக்காட்டுகளாக ஆண்டவர் வேத வசனத்தில் நிறைய காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க, எசேக்கியேலின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் படிங்க. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னுடைய பெஸ்ட்டை, ரைட்டா, இருக்கிறதுலே பெஸ்ட்டை ஆண்டவருக்கு நீ கொடு என்கிறார். த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் சாய்ஸ், சாய்ஸஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கும், இங்கிலீஷில் அழகாக இருக்கும், சாய்ஸஸ்ட். உங்களுடைய படிங்க. இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாரும் ஆகிய தேசத்திலுள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றின் மேலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன். காணிக்கைகளையும் முதற் பலன்களையும், the choicest and the first, முதற் பலன்களையும் கொடுங்கள் என்று ஆண்டவரே சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், God expects, என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னு நமக்கு டவுட் இருக்க அவசியம் இல்லை. ஏன்னா அவரே சொல்லிடுறார், முதற்கனியும் பெஸ்ட்டாக இருக்கிறது எனக்கு கொடு என்ன அவரே சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அதனால் நாம் எப்பொழுது செய்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செய்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அதை செய்ய வேண்டும். பாருங்க, யாக்கோபு, நேரம் இல்லை இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. நான் யாக்கோபின் கத்தாவே யாக்கோபின் வாக்கு என்ன கொடுக்குறான் பாருங்க. ஜெனிசஸ், ஆதியாகமும் 28ஆம் அதிகாரம், ஆதியாகமும் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, அதில் யாக்கோபு வாக்கு கொடுக்கிறான். அவன் சொல்வதும் இதுதான். பாருங்க, யாக்கோபு என்ன செய்கிறான்? கர்த்தர் என்னை, படிங்க 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். பாருங்க, யாக்கோபு சொல்வது இதுதான், நான் தூணாக நிற்கும் இந்த கல் தேவனுடைய வீடாகும். ஆண்டவரே என் தேவன் ஆவார். ஏன் சொல்றான் அப்படின்னா, நடக்க முடியாத இம்பாசிபிள் ஒரு காரியத்தை அவன் எதிர்பார்க்கிறான் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே இதை எனக்கு செய்து தாங்க என்று. என்ன, அவனுடைய அண்ணாவை ஏமாற்றி விட்டு, ஈசா என்ற அவனுடைய அண்ணாவை ஏமாற்றி விட்டு தன்னுடைய மாமன் வீட்டிற்கு ஓடிவிட்டான். ஈசா அவனை கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிறான். யாரை? யாக்கோபு. ஏனென்றால் அவனை புத்திர சுகாரத்தை எல்லாம் யாக்கோபு எடுத்துக்கொண்டான். அவன் தகப்பனையும் அண்ணனையும் ஏமாற்றிவிட்டு முதல் பையனுக்கு வேண்டிய புத்திர சுகாரத்தை ஏமாற்றி ஓடிவிட்டான். அவன் எப்படி வந்தாலும், இந்த ஊருக்கு எப்படி வந்தாலும் ஈசா அவனை கொலை செய்ய வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தான். அதனால் யாக்கோபு என்ன சொல்கிறான்? ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கள், நான் வாக்கு கொடுக்கிறேன், இந்த இடம் கர்த்தருடைய வீடாக இருக்கும், என் ஆண்டவர் நீர் ஒருவரே, என்னை காப்பாற்றுங்கள் என்று வாக்கு கொடுக்கிறான். பாருங்க, வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருக்கு ஒரு வாக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்டவரே என் வாழ்க்கையில் இதை நான் செய்கிறேன், இதை நான் செய்கிறேன் என்று. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் ஆண்டவரால் மட்டும்தான் அவர்களை காப்பாற்ற முடியும் என்று. ஹல்லேலூயா. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அப்புறமா படிங்க, நேரம் இல்லை, இருந்தாலும் நான் என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். 23ஆம் 21ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீ வாக்கு கொடுத்தால், ஆண்டவருக்கு நீ வாக்கு கொடுத்தால் அதை நீ நிறைவேற்றி தர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இஃப் யூ vow to the Lord, கர்த்தருக்கு நீ ஒரு வாக்கை கொடுத்தால் அதை நிறைவேற்றாமல் போகக்கூடாது, அதை நீ நிறைவேற்ற வேண்டும். நான் எதுவும் வாழ்க்கையில் வாக்கு கொடுத்ததே கிடையாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். என்னை பற்றி பேசுகிறாரு ஒரு
நான் எதுவும் வாக்கு கொடுத்ததே கிடையாது அப்படின்னு. நீ உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நேற்று ஜெபம் பண்ணியிருக்கலாம், முந்தினேற்று ஜெபம் பண்ணியிருக்கலாம், இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணியிருக்கலாம், நியூ இயர் அன்னைக்கு சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன் என்று. அதெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்குற வாக்கு தான். அந்த வாக்கெல்லாம் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒன்றும் வாக்கை கொடுக்காத, ஒன்றும் சொல்லாத. ரைட்டா? இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன்னு எதுவும் சொல்லாத, அமைதியாக இரு. இல்லையா, வாக்கு கொடுத்தியா, அதை செய் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் வேதத்தில் ஜட்ஜஸ், நியாயாதிபதிகளில் ஒரு ஆளை பார்க்குறோம். அது சீக்கிரமாக பார்த்துலாம். ஏன் அப்படின்னா, முட்டாள்தனமான வாக்கையும் செய்யக்கூடாது என்கிறார் ஆண்டவர். பாருங்க, அந்த ஜட்ஜஸ் 11ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி எப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்தில் இருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியில் இருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றார். முட்டாள்தனமான ஒரு வாக்கை எப்தா செய்கிறான். என்ன செய்கிறான்? உன் வீட்டிலிருந்து எது வந்தாலும், என் வீட்டில் எது வந்தாலும் அதை தகன பலியாக நான் கொடுப்பேன் என்று மூளை இல்லாமல் செய்கிறான் ஒரு வாக்கை. ஆண்டவர் சொல்கிறார், ஆனாலும் அதை நிறைவேற்ற அவன் செய்கிறான், நான் நிறைவேற்றுகிறான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் முட்டாள்தனமாக வீட்டிலேருந்து யார் வருவாங்க? உங்கள் வீட்டிலேருந்து யார் வருவாங்க? ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வருவாங்க, பக்கத்து வீட்டுக்காரா வருவாங்க. வீட்டிலேருந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் தான் வரும், உங்கள் வீட்டில் இருக்கிற இதுதான் வரும். எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு வாக்கு. வாக்கை கொடுத்தால் நீ என்ன வாக்கு கொடுக்கணும்? உன்னை பற்றி வாக்கு கொடு. ஆண்டவரே நான் இதை செய்கிறேன் என்று வாக்கு கொடு. ரைட்டா? நான் இதை ஒப்புக்கொடு, என் வீட்டை எழுதி வைக்கிறேன்னு கொடு. யார் வானான்னு சொன்னது? முட்டாள்தனமான ஒரு வாக்கை கொடுத்து எப்தா அதை செய்து முடிக்கிறான். பாவம். அது வசனத்தில் பார்த்தால் அவள் மகள் ஓடி வந்து விடுகிறாள் வாசல் வழியாக. அவன் வெற்றியின் நடை போட்டு கொண்டு வரும்பொழுதே அவன் மகளை பார்த்து அழுகிறான். அழுது தேம்பி, வேறு ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேன் என்பதால் அந்த வாக்கை அவன் அதை செய்யாமல் போகவே இல்லை. அந்த மகளை, ஒரே மகள் அவனுக்கு, அந்த ஒரே மகளை ஒப்பு கொடுக்குறான் கர்த்தருக்காக. அப்போ இதுலேருந்து ஒன்று கற்றுக்கலாம். என்ன? முட்டாள்தனமாக கூட வாக்கு கொடுக்குறேன்றதுக்காக, ஏதோ ஒன்று செய்கிறன்றதுக்காக சொல்லிட்டு அப்புறம் செய்யாமல் இருக்கிறது, அப்புறம் ஏதோ இதையும் செய்யக்கூடாது. ஆண்டவருக்கு நீ வாக்கு கொடுக்குற அப்படின்னா கர்த்தருக்கு அது சரியானதை கொடு, நியாயமானதை கொடு. கர்த்தருக்கு நியாயமானதை கொடு, முதற்கனியை கொடு, பெஸ்ட்டை கொடு. கர்த்தர் நம் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எதை நாம் ஒருவேளை நம்ம யாருக்காவது கொடுக்கணும், காசை கொடுக்கணும், ரைட்டா, அப்படின்னு தான் இந்த மாதத்துல எல்லாம் கொடுத்து முடிச்சிருக்கோம். கடன் கொடுக்கணும், 10 ரூபா கூட யாருக்குன்னா திருப்பி தரணும் அப்படின்னா கொடுத்து முடிச்சிருக்கோம். ஏன்னா வேதத்தில் எழுதியிருக்கு. என்ன சொல்கிறார் ஆண்டவர்னா, நீ யாருக்காவது கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், நான் கொடுத்துட்றேன்ப்பா, அவனுக்கு நான் அடுத்த மாதம் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா அதை கொடுத்து முடித்து விடு. ஏன்னா அவங்க யோசித்துனே இருப்பாங்க, இவர் கொடுக்குறேன்னு சொன்னார் கொடுக்கவே இல்லையே, இவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க கொடுக்கவே இல்லையே. ஒன்றும் சொல்லாத, என்னால் செய்ய முடியாது, நான் செய்ய முடியாது, என்னால் விட்டுருங்க, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. சும்மா வீண் பந்தாக்காக நான் செய்ய போகிறேன், நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க. சொல்லிட்ட பிறகு செய்யறதில்ல. அப்புறம் நம்ம ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சு? அதுவான்னு சொல்லின்னு போயிட்டே இருப்பாங்க. அப்போ என்னால் செய்ய முடியாது, சொல்லிட்டு போ, உண்மையை சொல்லிட்டு போ. அவங்களும் அப்படிங்களா, சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரைட்டா? ஒன்று அப்படியா சொல்லிட்டு போ. வேதத்தில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் படிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம், நேரமில்லை இருந்தாலும் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். அடுத்த வசனம். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல. அப்ப பாருங்க, அப்ப நான் ஒருவேளை வசனத்தை மாத்தி எடுத்துருக்கேன் நினைக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான், பே தட் யூ ஓ. நீ என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறையோ, எதை வாக்கு கொடுத்திருக்கிறையோ அதை கொடுத்து விடு என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த வசனங்களில். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான், சத்தியம் கூட பண்ணக்கூடாதுன்றார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே சத்தியம் பண்ணாத. ஏனென்றால் ஒருவேளை நீ நிறைவேற்றாம போயிட்டினா, ஆண்டவர் மேல சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சில பேர் பார்த்தீங்கன்னா, கரெக்டா, என் மேல சத்தியமா சொல்றேன், கடவுள் மேல சத்தியமா சொல்றேன்னு வாங்க. தயவுசெய்து சொல்லாத, சத்தியம் பண்ணாத. ஏன் அப்படின்னா, அது தவறாக இருக்கலாம், ஒருவேளை நீ நிறைவேற்றாமல் போகலாம். யார் மேலேயும் சத்தியம் பண்ணாத. வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் முடி, உன் தலையில் இருக்கிற முடி கூட உந்தில்லை, நீ அதுக்கு சொந்தக்காரன் கிடையாது. ஆண்டவர் தான் உன்னை உருவாக்குறார். உன் மேலே சத்தியம் பண்ணுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாதுன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. என் மேலே சத்தியமாக சொல்கிறேன், உனக்குவே அதிகாரம் கிடையாதுன்றார். உன் மேலே சத்தியம் பண்ணுறது கூட. ஏன்? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் நாமத்தினாலேயோ உன் மேலேயோ சத்தியம் பண்ணுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, செய்யாதன்றார். அப்படி ஒரு வேளை நீ சத்தியம் பண்ணிட்ட அப்படின்னா அதை நிறைவேற்று என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தினால் do not swear by the name of the Lord. அதான் லெவிட்டிக்கல்ஸ் 19ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது. 10 கட்டளைகளில் கட்டளையாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே நீ வாக்கு கொடுக்காது, கொடுத்து விட்டால் அதை நிறைவேற்றாமல் இருக்காது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த நாளில் நாம் சில காரியங்களை கற்றுக்கொண்டோம். நிறைய அன்னாளை பற்றி பார்த்தோம், ஆபேலை பற்றி பார்த்தோம், நிறைய காரியங்களை நாம் பார்த்தோம். ஆபிரகாமை அடுத்த வாரம் நம்ம ஆபிரகாமை பற்றி பார்ப்போம். நேரம் இல்லாமல் இருந்தால், வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு நீ கொடுக்கணும்னு யோசித்த அப்படின்னா, உன் மனசார நினைக்கிற ஆண்டவருக்கு நான் கொடுக்கணும்னு யோசித்தா, எப்பவுமே பெஸ்ட்டை கொடு, எப்பவுமே சிறந்ததை கொடு, எப்பவுமே முதல் விஷயத்தை, முதல் கனியை ஆண்டவருக்கு கொடு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் மிச்சதை நீ உனக்காக வைத்துக்கொள், தவறு கிடையாது. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாம் எழுந்து நிற்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாம் எழுந்து நிற்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா. இந்த பாடல் பாடும் பொழுது காணிக்கை எடுக்கப்படும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வெளியை தண்ணி மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, நீரே. அவாந்திர வெளியை தண்ணி மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் உம்முடைய வார்த்தை மூலம் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக நீர் பலி கொடுத்திருக்கிறீர், உம்முடைய ரத்தத்தை எங்களுக்காக பலி கொடுத்து சிந்தினீர், உம்முடைய சரீரத்தை எங்களுக்காக பலி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா தேவரீர் உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக பலி கொடுத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அப்பா நீர் வைத்துக் கொள்ளாமல் எங்களுக்காக பலியாக கொடுத்தீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். எங்களுக்காக நீர் செய்த காரியத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வாக்கு கொடுத்தால் கர்த்தாவே தேவரீர் அதை நிறைவேற்ற நீர் கிருபை தாங்க தேவரீர். இந்த மாதம் யாருக்கெல்லாம் நாங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறோமோ அதெல்லாம் நாங்கள் கர்த்தாவே நிறைவேற்ற நீர் கிருபை தாங்க தேவரீர். எல்லாவற்றையும் அப்பா கர்த்தாவே நிறைவேற்றி அப்பா நான் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்ல நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. கொடுத்தால் ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுப்பேன், முதல் கனியை கொடுப்பேன், the first choice, the முதல் கனியை கொடுப்பேன், the பெஸ்ட்டை கொடுப்பேன் சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம். அப்பா, அவருடைய வார்த்தை வசனம் மூலம் பேசினதற்காக நன்றி. எங்களை வழி நடத்தி பலப்படுத்துங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்ன தேவைகளோடு வந்திருக்கிறாரு என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீர் அறிவீர் ஆண்டவரே. தேவைகளை சந்தித்தரலங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்தரலங்க ஆண்டவரே. தேவரீர் அவர்களுக்கு மன நிறைவை தாங்க, சமாதானத்தை தாங்க. இப்பொழுது வெளியே போகும்பொழுது கூட சமாதானத்தோடு அவர்கள் செய்ய, என் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் எனக்கு செய்து கொடுப்பார் என்ற விசுவாசத்தில் நீர் அவர்களுக்கு செய்து கொடுக்க போகிறீர் என்ற விசுவாசத்தில் நாங்கள் அப்பா கர்த்தாவே இந்த இடத்தை விட்டு நாங்கள் செல்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தேவரே, இம்மட்டுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமையா வல்ல நாமத்துக்கு இருக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகலகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களும் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. 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 Praise the Lord.